ஹாய், இன்னைக்கு வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 1/2 kg மைதா எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பவுலில் ஒரு முட்டை, 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போது இதில் அரை கிளாஸ் பால் ஊற்றி இதே நல்லா கலந்துக்கலாம். இந்த மிக்சரை எடுத்து நம்ம மாவில் போட்டு இதே நல்லா கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி சேர்த்து இதை கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் இதை ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு நல்லா பிசைஞ்சுக்கிட்டே இருங்க. நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 6 ஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சபிளாக பிசைஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பரோட்டா மாவை எந்த அளவுக்கு நம்ம ரெஸ்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அது வந்து சாஃப்டாக சூப்பராக வரும். ஸோ நிறைய டைம் இருந்தால் நிறைய நேரம் வந்து இதை வந்து ஊற வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 2 hours வந்து ஊற வச்சுருக்கேன். மாவை வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு மேலே ஆயில் ஊற்றி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ரெஸ்ட் விட்டுக்கலாம். இப்போது 2 மணி நேரம் கழித்து அந்த மாவை எடுத்து ஈக்குவல் பார்ட்ஸாக பிரித்து எல்லாத்தையும் இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். மீதி இருக்கிற எல்லா மாவையும் இதே மாதிரி உருட்டி அதே கிண்ணத்தில் வச்சு அந்த ஆயில் அப்ளை பண்ணி திருப்பி ஒரு 30 மினிட்ஸ்க்கு இதை வந்து விட்டுடலாம். இப்போது அந்த மாவை எடுத்து நல்லா மெல்லிஸாக திரட்டிக்கலாம். எவ்வளோ மெல்லிஸாக திரட்ட முடியுமோ அவ்வளோ மெல்லிஸாக திரட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் காட்டுற மாதிரி 1 by 1 மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடித்தக்கப்புறம் அப்படியே சுருட்டி எண்டை சென்டரில் டக்கின் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே எல்லா மாவையும் பண்ணிக்கலாம். இப்போது இதை முடிஞ்ச அளவுக்கு நல்லா திரட்டிக்கோங்க. திரட்ட முடியலன்னா சப்பாத்தி கட்டை வச்சு கூட திரட்டிக்கலாம். இப்போது திரட்டினதை எடுத்து பேனில் போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்தால் பரோட்டா ரெடி. இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லா பரோட்டாஸையும் போட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.